இந்த வீடியோவில் 2 நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா SAC என்ஜின் காம்பவுண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பெனியில் என்ன ஏஜ் லிமிட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ITI, டிப்ளமோ, BE டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு சம்பளமானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் யூனிஃபார்ம், ஷூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ESI, PF இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூம், சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கும்மிடிப்பூண்டி, சென்னை இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க. இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th படித்தவங்க, ITI, டிப்ளமோ, BE எனி டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன ரோலுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கர், பேக்கர், அதுக்கப்புறம் வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டே அண்டு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 30,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ், இன்சென்டிவ், OT, நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சித்தாலப்பாக்கம், குரோம்பேட் இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க. இந்த ஜாப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டே வேலைக்கு போகிறேன். உங்கள் கிட்டே யாராச்சும் காசு கேட்டாங்க அப்படின்னா 1 ரூபா கூட எங்கேயுமே கொடுக்காதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ.